அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி. கன்னி இந்த கன்னி இலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் இடமே வந்து சும்மா சிம்ம லக்கணத்துக்கு இப்போ வந்து யாரும் கேட்டிருக்காங்களா நினைக்கிறேன். சிம்ம லக்கணத்துக்கு வந்து சிம்ம ராசி சிம்ம லக்கணங்க. ஃபர்ஸ்ட் சிம்ம ராசி சிம்ம லக்கணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்கணம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசி கும்ப லக்கணம். நாலாவது பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன லக்கணம். இதில் தான் அவங்களுக்கு ராசியோ லக்கணமோ அமையும். இல்லை சார் எனக்கு இந்த இது வந்து சரியாக பொருந்தி வரல, கொஞ்சம் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரம் அது மேஷத்துலேயும் இருக்குது, ரிஷபத்துலேயும் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். கிருத்திகை உத்திரம் உத்திராடம். கிருத்திகை உத்திரம் உத்திராடம். ஆயில்யம் கேட்டை ரேவதி. ஆயில்யம் கேட்டை ரேவதி. பூசம் அனுசம் உத்திரட்டாதி. பூசம் அனுசம் உத்திரட்டாதி. நாலாவது பார்த்தீங்கன்னா இது வரும் இப்போ புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி. இதில் தான் அவங்களுக்கு வந்து கட்டாயம் பார்த்தீங்கன்னா வரணை அமையும். இதை தாண்டி அவங்களுக்கு வந்து வேற வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து வந்து கன்னி. கன்னி இலக்கணத்தில் யாரு பிறந்தாலும் சரிங்க, ரெண்டாவது வீடு பார்த்தீங்கன்னா இது விட வருது, துலா விடா வருது. அப்போ வந்து பாருங்க துலா ராசி துலா லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்தை யாரு பிறந்தாலும் கன்னி ராசி கன்னி லக்கணம், துலா ராசி துலா லக்கணம். அதுக்கடுத்து நேர் 7ஆம் வீடு நேர 7ஆம் வீடு பார்த்தீங்கன்னா மீனராசி. அப்போ மீன ராசி மீன லக்கணம். அதுக்கடுத்து 8ஆம் வீடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்கணம். இதில் தான் உங்களுக்கு ராசியோ இல்லை லக்கணமோ வந்து உட்காரும். இல்லை சார் எனக்கு இது வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி. ஆயில்யம் கேட்டை ரேவதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம். என்னென்ன பரணி பூரம் பூராடம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னா மிருகசீரிடம். மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம். மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம். அதுக்கடுத்து 4வது இப்போ பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் வீடு பார்த்து பாதகாதிபதி வீடாக வருது. அதுலேயே கூட ஒரு சில பேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. இதில் தான் உங்களுக்கு நட்சத்திரம் ராசி இதில் தான் வந்து உட்காரும். இதுதான் சொல்லுவாங்க கொடுப்பனை சொல்லுவாங்க, இதுதான் சொல்லுவாங்க கொடுப்பனை சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வர அமையும். நம்ம அதுக்கு அடுத்து போகலாம். இதுக்கு அடுத்த பார்க்க வேண்டிய லக்கணம் பார்த்தீங்கன்னா துலா லக்னம். இந்த துலா லக்கணத்துக்கு நேர் 7ஆம் வீடு. துலா லக்கணம் ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓகேங்களா. துலா லக்கணத்துக்கு ஏற்கனவே வந்து அந்த இதில் பார்க்கும்போது மேஷ லக்கணத்துக்கு நம்ம பார்க்கும்போது துலா லக்கணம் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து விருச்சிக லக்கணத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். விருச்சிக லக்கணம் பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மேஷ லக்னம் சொல்லும்போது நான் துலா லக்னம் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் பார்த்துங்க மேஷ லக்னம் சொல்லும்போது துலா லக்னம் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னா குருவோட வீடாக வருது. அப்போ வந்து பாருங்க விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். ரெண்டாவது ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் ராசி நட்சத்திரம் தனுசு ராசி. ஓகே தனுசு ராசி தனுசு லக்னம். நேர் 7ஆம் வீடு ரிஷபம். அப்போ வந்து பாருங்க அப்போ ரிஷப ராசி ரிஷப லக்கணம். அதுக்கடுத்து பாருங்க மிதுனம். மிதுன ராசி மிதுன லக்கணம். இதில் தான் அவங்களுக்கு ராசியோ இல்லை லக்கணமோ வந்து உட்காரும். இல்லை சார் எனக்கு இது வரல பொருந்தி வரலன்னு கேட்டீங்கன்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம். இதுக்கு வந்து வேற நட்சத்திரம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரணி பூரம் பூராடம். பரணி பூரம் பூராடம். ஆயில்யம் கேட்டை ரேவதி. ஆயில்யம் கேட்டை ரேவதி. மூணாவது பார்த்தீங்கன்னா இது வரும் இப்போ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. 4வது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. இதில் தான் உங்களுக்கு நட்சத்திரமோ
ராசியோ லக்கணமோ லக்கணாதிபதியோ இந்த நட்சத்திரத்தில் போய் தான் உட்காந்துருப்பார். இந்த விதி மாறவே மாறாதுங்க, எழுதி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்க்க வேண்டிய லக்கணம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம். ஓகேங்களா. தனுசு லக்கணத்துக்கு நேர் 7ஆம் விட பார்த்தீங்கன்னா மிதுன விடா வருது. அப்போ வந்து பாருங்க, மிதுன ராசி மிதுன லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம். ஓகே, தனுசுக்கு நேர் 7ஆம் விட பார்த்தீங்கன்னா மிதுனம் வருது. அப்போ வந்து மிதுன ராசி மிதுன லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம். கடகராசி கடக லக்கணம், கடகராசி கடக லக்கணம். மகர ராசி மகர லக்கணம். இது ராசியோ லக்கணமோ இது இந்த மாதிரி அமைப்பில் வரும். சார் இன்னைக்கு இந்த விதி பொருந்தி வரல, நிறைய பேர் கேட்பாங்க, இந்த விதி வரல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மாதிரி இது கூட பருவ நட்சத்திரம். ஓகேங்களா. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி, பூசம் அனுசம் உத்திரட்டாதி. ஆயில்யம் கேட்டை ரேவதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. அதுக்கடுத்து 4வது பார்த்தீங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம், ரோகிணி அஸ்தம் திருவோணம். இதில் தான் உங்களுக்கு வந்து நட்சத்திரம் வந்து உட்காரும். இதுக்கு அடுத்து பார்க்க வேண்டிய லக்கணம் பார்த்தீங்கன்னா மகரம். இந்த மகரத்துக்கு வந்து நேர் 7ஆம் விடையே வந்து பாருங்க, இதுவும் வருது கடக லக்கணமாக வருது. அப்போ வந்து பாருங்க, மகர ராசி மகர லக்கணம், மகர ராசி மகர லக்கணம். கடகராசி கடக லக்கணம், கடகராசி கடக லக்கணம். கும்பராசி கும்ப லக்கணம், கும்பராசி கும்ப லக்கணம். சிம்ம ராசி சிம்ம லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம். இதில் வந்து மகரத்துக்கு வந்து மகர ராசி மகர லக்கணம், கும்பராசி கும்ப லக்கணம், கடகராசி கடகணும், சிம்ம ராசி சிம்ம லக்கணம். இதில் தான் உங்களுக்கு ராசியோ லக்கணமோ கட்டாயம் இருக்கும். இதை தாண்டி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி, பூசம் அனுசம் உத்திரட்டாதி. நேர் 7ஆம் வீடு சந்திரன் வீடு. ரோகிணி அஸ்தம் திருவோணம், ரோகிணி அஸ்தம் திருவோணம். அதுக்கடுத்து சிம்மம். 3வது விதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது ஒரு கிருத்திகை உத்திரம் உத்திராடம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இது தாங்க வரும். இதை தாண்டி அவங்களுக்கு வந்து வேற வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்சிமம் அப்படி வேற வருதுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் கலப்பு திருமணம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரேர், ஒரு 100ல் ஒரு 10% தான் வேற எது மாறி வரும். அதுக்கு அடுத்து பார்க்க வேண்டிய லக்னம் பார்த்தீங்கன்னா கும்பம். அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கும்பலக்கணம். கும்பலக்கணத்தில் யாரு பிறந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வரன் வருன்னு கேட்டீங்கன்னா, கும்பலக்கணத்தில் பிறந்தா மீனராசி மீனலக்கணம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து கும்பராசி கும்பலக்கணம் எடுத்துக்கலாம். கும்பராசி கும்பலக்கணத்தை வந்து அவங்களுக்கு வந்து வரக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பலக்கணம் வரலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மீனராசி மீன லக்கணம். 3வது சிம்ம ராசி சிம்ம லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம். 4வது பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்கணம். கன்னி ராசியாக இருக்கலாம், இல்லை லக்கணமாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதான் சொல்லுவாங்க விதி கொடுப்பனைன்னு ஒன்று இருக்குது, விதி கொடுப்பனே ஒன்று இருக்குது. அவங்களை இந்த மாதிரி தான் வரணும்னு தான் ஒன்றும் மாற்ற முடியாது. இல்லை சார் எனக்கு 4 விதி பொருந்தி வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி, பூசம் அனுசம் உத்திரட்டாதி. போன்ற பூசம் விசாகம் பூரட்டாதி, பூசம் அனுசம் உத்திரட்டாதி, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. அதுக்கடுத்து பாருங்க கிருத்திகை உத்திரம் உத்திராடம், கிருத்திகை உத்திரம் உத்திராடம். அதுக்கடுத்து 4 பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. இதில் தான் உங்களுக்கு ராசியோ நட்சத்திரமோ லக்னாதிபதியோ இதில் போய் தான் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.